எங்கள் செஸ் மாஸ்டர் தொடரின் முதல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். சதுரங்கம் என்பது வெறும் விளையாட்டு அல்ல, இது 11 ஆண்டுகளுக்கும் மேலாக விளையாடப்படும் ஒரு மனப்போர். நீங்கள் ஒருபோதும் ஒரு காயைத் தொட்டதில்லை என்றாலும், அல்லது உங்கள் அடிப்படைகளை வலுப்படுத்த விரும்பினாலும், இந்த தொடர் உங்களை ஒரு முழுமையான தொடக்க நிலையிலிருந்து ஒரு மாஸ்டர் நிலை வீரராக மாற்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெரிய போருக்கும் ஒரு போர்க்களம் தேவை. சதுரங்கத்தில் இது 64 சதுரங்களைக் கொண்ட 8க்கு 8 கட்டமாகும். இது வெளிச்சம் மற்றும் இருளாக மாறி மாறி இருக்கும். செங்குத்து நெடுவரிசைகள் ஃபைல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை A முதல் H வரை உள்ள எழுத்துக்களாகும். கிடைமட்ட வரிசைகள் ரேங்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை 1 முதல் 8 வரை உள்ள எண்களாகும். இதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இப்போது உங்கள் படையைச் சந்திப்போம். உங்களிடம் 16 காய்கள் உள்ளன. முதலில் சிப்பாய்கள். இவை 2வது வரிசையில் பலகை முழுவதும் அணிவகுத்து நிற்கும். கோட்டின் மூலைகளில் 2 யானைகள் இருக்கும். இவை உங்கள் கோட்டைகளாகச் செயல்படும். யானைகளுக்கு அடுத்ததாக எல் வடிவத்தில் குதித்து நகரும் குதிரைகள் இருக்கும். குதிரைகளுக்கு அடுத்ததாக நீண்ட தூரம் குறிபார்க்கும் மந்திரிகள் நிற்கிறார்கள். எஞ்சியிருக்கும் மையச் சதுரங்களில் ராணி அவளது சொந்த நிறத்தில் நிற்பாள். வெளிர் சதுரத்தில் வெள்ளை ராணி, இருண்ட சதுரத்தில் கருப்பு ராணி. இறுதியாக எஞ்சியிருக்கும் சதுரத்தில் ராணிக்கு அருகில் ராஜா நிற்பார். இதன் இலக்கு என்ன? இது உங்கள் எதிரியின் காய்களை கைப்பற்றுவது மட்டுமல்ல, இது ராஜாவை வலையில் வீழ்த்துவது. இது செக்மேட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ராஜா தாக்கப்பட்டு தப்பிக்க வழியில்லாத போது விளையாட்டு முடிகிறது. ராஜா வலையில் சிக்கியவுடன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எங்கள் அடுத்த பகுதியில் இந்த ஒவ்வொரு காயும் எவ்வாறு நகர்கிறது என்பதை கற்போம். இப்போதைக்கு போர்ட்டை அமைத்து பயிற்சி செய்வதே உங்கள் பணியாகும். பகுதி 2இல் சந்திப்போம்.